is India allowed to do that? They have to pay tariffs. Do they have an exemption on rice? No, sir. We're still working on their trade deal. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசியால் அமெரிக்க விவசாயிகள் கடும் பாதிப்பை சந்திப்பதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து வெளிநாட்டு அரிசிகளுக்கும் வரி விதிப்பது குறித்து பரிசீலிப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இறக்குமதிகளால் கடும் பாதிப்பை சந்தித்த அமெரிக்க விவசாயிகளுக்கு இந்திய மதிப்பில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் நிவாரண உதவி வழங்க ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார். இது தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவரிடம் இந்தியா, தாய்லாந்து, சீனா, பியூட்டாரிகோ ஆகிய நாடுகளில் இருந்து அதிக அளவில் அரிசி அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதை கேட்ட ட்ரம்ப் அருகில் இருந்த அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட்டிடம் இந்தியா எப்படி இவ்வளவு அரிசியை இங்கு இறக்குமதி செய்யலாம்? அவர்கள் வரி செலுத்த வேண்டும் அல்லவா? அவர்களுக்கு வரிவிலக்கு ஏதும் அளித்துள்ளோமா என கேட்டார். ஆனால் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக பெசன்ட் தெரிவித்ததை தொடர்ந்து அவர்கள் அப்படி செய்யக்கூடாது எனவும் தெரிவித்தார். பின்னர் அமெரிக்க விவசாயத்துறையை பாதுகாக்க வரிகளை சக்தி வாய்ந்த ஆயுதமாக பயன்படுத்துவேன் எனவும் வெளிநாட்டு இறக்குமதி மூலம் விவசாயிகள் சந்தித்து வரும் சிக்கல்களை 2 நிமிடங்களில் என்னால் தீர்க்க முடியும் எனவும் தெரிவித்தார். இந்திய அரிசி மட்டுமல்லாது கனேடிய உரங்கள் மீதும் கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என ட்ரம்ப் பேசினார். ஆனால் கடந்த 2024ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு 2.34 லட்சம் டன் அரிசி மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட்டது என கூறும் இந்திய அரிசி உற்பத்தியாளர்கள் இது மிக மிக சொற்பமான அளவு எனவும் குறிப்பிடுகின்றனர்.